ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரமும் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, சூரியன், புதன், கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. சனியின் பார்வையில் சுக்கிரன் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தா, செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசியில் இருக்கிற சுக்கிரன் தன்னுடைய நீச்சஸ்தானத்தை விட்டு துலாம் ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் உட்காருவார். செவ்வாயின் பார்வையில் 4ஆம் பார்வையில் சுக்கிரன் இருந்தார், சனியின் பார்வையில் இருந்தார். 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. எந்த கிரகங்களுடைய பார்வையும் இருக்காது. செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ள பிரவேசமாகிறார். தட் இஸ் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. சூரியன் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி காலையில் அதே கன்னி ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து ஆட்சி கிரகமான சூரியன் சிம்ம ராசியிலிருந்து விலகி கன்னி ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. அதாவது புரட்டாசி மாத பிறப்பு. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. ஆனால் அந்த இடத்துல குரு உச்சமாக இருக்காரு. உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை பெறும். அது ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இது என்னைக்கு நடக்கிறதுனா, செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. புதன் கன்னி ராசியில் இருக்கிற புதன் உச்ச வீட்டில் இருக்காரு. அவர் துலாம் ராசிக்கு 27/9 செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுதான் அந்த புதன் பயிற்சி ஆகும்பொழுது பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய 4ஆம் பார்வையில் புதன் சுக்கிரன் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்தோஷத்தையும் முக்கியமான விரத நாட்களையும் சொல்ல போகிறோம். அதாவது சந்தோஷம்னா என்ன அப்படின்னா, அன்றைக்கி பண்டிகைகள் இருக்கும், சில முக்கியமான விரத தினங்களாக இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்மளுடைய நேயர்களுக்காக செப்டம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 13 சாமவேத உபாகர்மா. அது என்ன சார் சாமவேத உபாகர்மா அப்படின்னா, சாமவேதிகள், அதாவது சாமவேதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அன்னைக்கு அந்த ஆவணி அவுட்டம் பண்ணுற மாதிரி பூணலை மாற்றிக்கொள்ளும் அந்த விரத முறை அது. செப்டம்பர் 15 ரிஷி பஞ்சமி. அன்னைக்கு விரதங்களை எடுப்பது, தான தர்மங்கள் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு. புரட்டாசி மாதம் செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு பிறக்கிறது. செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி பூஜை. செப்டம்பர் 26 பௌர்ணமி, அன்றைக்கி தான் கிரிவலம் பண்ணணும். செப்டம்பர் 27 மகாலய பட்சம் ஆரம்பம். அதாவது செப்டம்பர் மாதம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு மகாலய பட்சம் ஆரம்பம். அதாவது மகாலய பட்சங்கிறது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரைக்கும். செப்டம்பர் 29 மகாபரணி. இந்த மகாபரணிங்கிறது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். அதுக்கெல்லாம் சில ரீசன்ஸ் இருக்குது. அடுத்து வர எபிசோட்ஸில் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இனி இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் சனியின் பார்வையை விட்டு வெளியில் வராரு. இதில் இந்த மாதத்தில் மாத ஆரம்பத்திலேயே சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்னா, ஆக்சுவலாக அது பிரச்சனையாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்தால் களத்திரஸ்காரகன் களத்திரஸ்தானத்துக்கு வர்றதுனால திருமண விஷயத்தில் மட்டும்தான் ஒரு தடை இருக்கும்.
மற்றபடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெருசாக பிரச்சனை இருக்காது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அனாவசியமான ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு உச்ச பலத்தோடு இருக்காரு. பாக்யாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக எப்படிப்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் பதவீசாக நடந்துக்கோங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விடுறது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறனால யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் முன் யோசனையோடு பேசுகிறது நல்லது. இது பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மட்டும் யோசித்து செயல்படுவது நல்லது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு நீங்கள் வித்தியாசமாக சில விஷயங்கள் பேசுவீங்க. அதாவது கொஞ்சம் குதர்க்கமாக பேசுறது, கொஞ்சம் வந்து நக்கல் நையாண்டி பேச்சு, அவசரத்தில் பேசுறது, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு பாசிட்டிவாக நடந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அஃபிஷியலி யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் திஸ் மந்த். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் செப்டம்பர் 1, 2, 3, 5, 6, 7, 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி மதியம் 1 மணி வரை. அதன் பிறகு 18ஆம் தேதி இரவு 11 மணிலேருந்து ஆரம்பித்து 19, 20, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி விடியற்காலை 5 மணி வரைக்கும். அதன் பிறகு 28ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஆரம்பித்து 29, 30 ஆகிய நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமோக பலன்களையும், உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த நாட்களில் பார்த்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, அதாவது முகூர்த்த கால் பார்த்து செயல்படணும்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களில் நீங்கள் அதை முகூர்த்த காலை பார்க்கலாம். அந்த முகூர்த்தமே பார்க்க தேவையில்லை. இந்த நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதுலேயும் நல்ல ஹோரையாக குரு ஹோரை, சந்திர ஹோரை, புதன் ஹோரை எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். ஆனால் அந்த நாட்களில் கூட உங்களுக்கு தைரியம் இருக்கும். காரணம் என்னென்னா, குருவின் பார்வையில் சந்திரன் நீச்ச பங்கமாகிறாரு. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்கள் செப்டம்பர் 16 மதியம் 1 மணி 19 நிமிடம் முதல் செப்டம்பர் 18 இரவு 10 மணி 45 நிமிடம் வரை. பொதுவாக சந்திராஷ்டமத்தில் குழப்பம், சண்டை, வாக்குவாதம் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்குவாதமே உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சொத்து பெருக்கிறது ஏதாவது பிரச்சனையா அன்றைக்கி போய் பேசுங்க, உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்குது. இதில் குறிப்பாக யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு, படிக்கின்ற குழந்தைகளுக்கு, படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கும் குழப்பங்களை மாற்றி அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் புதாதித்ய யோகம் இந்த மாதம் 17ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா சூரியனும் புதாதித்ய யோகம் இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் கன்னி ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெளிப்படும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற சூழ்நிலை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இல்லை 20ஆம் தேதிக்குள்ளே சொந்த வீட்டில் போய் உட்காரத்துக்கான யோகம் இந்த மேஷராசி குடும்ப தலைவிகளுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சொத்து வாங்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்ன, நிறைய செலவு இருக்குது. அந்த செலவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையா, கொஞ்சம் நீங்கள் கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான பண வருமானமும் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் சுய தொழில் செய்பவர்கள், அதாவது ஆண்டர்பிரனர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாத முற்பகுதியில் 17ஆம் தேதி வரைக்கும் அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சனியின் பார்வையில் வரார். அதனால் உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காம்படிட்டர்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க. அந்த காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாங்க. எப்படி பேசணுங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில். நீங்கள் எப்படின்னா படன்னு பேசக்கூடிய ஆள். ஆனால் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டால் அந்த படபடப்பை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசித்து எப்படி பேசினா எப்படி ஜெயிப்போங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று பின்னோக்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்லோ, ஒரு பேக் சீட்டில் போய் எடுத்து வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அவசரப்படாதீங்க. காதல் விஷயத்தில் உங்களால் இப்போ ஜெயிக்க முடியாது.
அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இதில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரத்துக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அனாவசியமான சில இடத்துல போயிட்டு நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் பழி சுமக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீ பேசாத விஷயத்தை நீ பேசிட்டேன்னு சொல்லுவாங்க, நீ பண்ணாத விஷயத்தை நீ தான் கொண்டு போய் அதை கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் நடக்கும். கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஏன்னா நீங்கள் பேசுகிறது ஓரளவுக்கு சுமூகமாக தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் ராசிநாதன் நீச்ச பங்கம் அடையும் பொழுது, அதாவது என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 19ஆம் தேதிக்கு மேலே, செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்குள்ள செவ்வாய் குருவோடு சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகிறார். அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். குறிப்பாக அந்த செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் வரதுனால கொஞ்சம் ஆக்ரோஷமாக உங்களுடைய நண்பர்களை அடக்கி ஆள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சந்நியாச யோகம். அதாவது ராசிநாதனும் 7ஆம் வீட்டதிபதியும் சம்பந்தப்படக்கூடாது. அப்படிப்பட்டால் ராசிநாதனோ லக்னாதிபதியோ களத்திர ஸ்தானாதிபதியோடு சேரக்கூடாது, இல்லை பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்டால் அது சந்நியாச யோகம் அல்லது ஒரு சின்ன பிரிவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் கணவன் மனைவி உறவு பிரிவு வரும், இல்லாட்டி உங்கள் அம்மாவோட பிரிவு வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் விஷயத்தில் தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் வம்பு வழக்கு வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய தாக்கத்தை இப்பொழுது அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் நட்பாக தான் பழகியிருப்பீங்க, ஆனால் அந்த பையனும் அந்த பொண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வரும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறாரு 19ஆம் தேதிக்கு மேலே. ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய எதிர்கால வாழ்வை நிர்ணயித்து கொள்வதற்கான அமைப்பை தருகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்ன தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னா, மேஷராசி நண்பர்கள் தர்மசாஸ்தாவை வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தும், மன நிம்மதியையும் உங்களுக்கு வரக்கூடிய அவப்பெயரையும் போக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சமாகி இருக்காரு, ராசிநாதன் நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கே உங்கள் ராசிநாதன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அவ்வளோதானே தவிர உங்களை பொறுத்த வரைக்கும் கெடுபலன்கள் ஏற்படாது. என்ன சார் மற்றவங்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனால் கெட்ட பேர் ஏற்படும் சொல்லுவீங்க, செய்யாத தப்புக்கு குற்றம்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. எஸ், கரெக்டு தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல செவ்வாய் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சு அடுத்தவங்களை காயப்படுத்தும். அதனால் எப்போவுமே உங்கள் பேச்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஆனால் இப்போ உங்கள் பேச்சு அடுத்தவங்களை காயப்படுத்தும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, லாபஸ்தானத்தில் இருக்கிற சனியை குரு பார்க்குறார், உச்ச குரு பார்க்குறார். தன்னுடைய லாபஸ்தானத்தை, உங்களுடைய லாபஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்குறார். அதனால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதில் 5ஆம் இடத்துல இருக்கிற புதன், 4ஆம் இடத்துல இருக்கிற புதன் 5ஆம் இடம் போகிறாரு. மாத கடைசியில் 27ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். புதன் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, தன்னுடைய உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இந்த மாதம் ரிஷபராசிக்கு இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது செப்டம்பர் மாதத்தில் சாதகமான நாட்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 3, 4, 5, அதுக்கப்புறமா 7ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் ஆரம்பித்து 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18ஆம் தேதி இரவு 10 மணி வரை. அதன் பிறகு 21ஆம் தேதி காலை 11 மணி முதல்
22, 23, 24, 25, 26, 27, 28ஆம் தேதி காலை 10 மணி வரை. 29, 30 உங்களுக்கு கிடையாது. 28ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் தான். அதில் சந்திராஷ்டம நாட்கள், மனக்குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா செப்டம்பர் 18 இரவு 10 மணி 45 நிமிடம் முதல் செப்டம்பர் 21 காலை 11 மணி 15 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். ஆனால் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நாட்களில் சந்திரன் தனுசு ராசிக்கு வரும்பொழுது தனுசு ராசி அதிபதியான குருவோடு பரிவர்த்தனை பெறுகிறார். பரிவர்த்தனை பெறுகின்ற கிரகங்கள் கெடுபலன்களை தராது. சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்கிறதுன்னா, எந்த கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருக்கோ, இதோட வீட்டில் அந்த கிரகம், அதோட வீட்டில் இந்த கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 கிரகங்களும் கெடுபலனை தராது. கிட்டத்தட்ட உங்களுக்கு அக்டோபர் மாதம் வரைக்கும் சந்திராஷ்டமம் சக்ஸஸ் தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஒரு பெரிய வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இது நடக்கிறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18, 19, 20, 21. ஆனால் இதில் 19ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போயிட்டு நீச்ச பங்கம் ஆகிறார். பொதுவாக செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதியோ 12ஆம் வீட்டு அதிபதியோ 3ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயந்தான். அங்கே போயிட்டு அவர் நீச்ச பங்கம் ஆகிறார், ஆனால் குருவோடு சேர்ந்து. அதனால் உங்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண வார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும், காதல் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே 3ஆம் இடத்துக்கு போயிட்டு செவ்வாயுடைய பார்வையில் சுக்கிரன் வந்துடுறாரு. ஸோ காதல் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ரன்னிங்கு சேசிங்னு ஒரு டைலாக் வருமே, அந்த மாதிரி உங்களுக்கு ரன்னிங்கு சேசிங்லாம் நடக்கும். ஆனால் கடைசியில் வெற்றி உங்கள் பக்கம். காதல் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இளம் வயது ஆண் பெண்களுக்கு, கல்யாணம் ஆகாதவாளுக்கு சந்தோஷ செய்தியாக இருக்கும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவா, இந்த வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். அதுக்கான முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் திருமணமான தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம், இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள், இதில் புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக காரகோ பாவனாஸ்தி 5ஆம் இடம் படிப்புக்கான இடம். அந்த இடத்துல புத்திகாரகன் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல புத்திகாரகன் உச்சபலத்தை அடைந்து சனியால் பார்க்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு அதுவே அனுகூல பலன்கள் ஏற்படும். அதனால் படிக்கின்ற குழந்தைகள் வெற்றியை பெறுவார்கள். இதில் நல்ல விஷயம், இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் தங்களுடைய படிப்பு விஷயத்தில் ஒரு சின்ன சறுக்கலை சந்திச்சிருப்பாங்க. அந்த சறுக்கல் இவங்களுக்கு இப்போ இந்த மாதம் ஒரு வெற்றியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும், வியாபாரத்தில் புதிய லாபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் இந்த மாதம் கடல் கடந்த பயணத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறார். அந்த 12ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 19ஆம் தேதி அன்னைக்கு நீச்ச பங்கமாகி சுக்கிரனுக்கு பார்வை கொடுக்குறார். என்ன காரணம், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கடல் ஒன்றும் இல்லையா, சிம்பிளாக இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வருவீங்க. ஈவன் அது ஸ்ரீலங்கா கூட வேணாம், கடல் கடந்து நீங்கள் யூ வில் ட்ராவல் டு அந்தமான். கடல், அதாவது கப்பலில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, உங்களுக்கு கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய முதலீடு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. உங்களை 10 பேர் கூப்பிடுவாங்க. அங்கே சார் எங்கள் கம்பெனிக்கு பேசுங்க சார், எங்கள் ஆஃபீஸில் பேசுங்க சார், சார் எங்கள் கம்பெனி எம்டி உங்களை பார்க்கணுன்னு மீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி லண்டன் வந்திருக்கீங்க, அப்படியே ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு போங்க. அதாவது யூ வில் பி இன்வைட்டட். உங்களை எல்லாரும் அழைத்து பேசுவதற்கான அமைப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு பதவி தேடி வரும். நீங்கள் அரசியல் வேணாம் சார், பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, இல்லை மீடியாவில் இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை தேடி ஒரு பதவி, ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லையா, ஒரு 100 பேர் சேர்ந்து பேசுகிற இடத்துல அந்த மீட்டிங்க்கு உங்களை கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய நேரமாக இருக்கும்.
மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதில் நல்ல விஷயம், ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல 18ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இருக்கார். அந்த 4ஆம் இடத்துல 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளார உங்களுக்கு சொத்து வாங்கும் யோகம் இருக்குது. நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்கள், அரசியலில் இருக்கிறவங்க, அரசாங்க ரீதியான உதவிகள் கோருபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப சூப்பரான டைம். இன்ஃபேக்ட் இருக்கிற 12 ராசியிலே அமோகமான பலன்களை பெறக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி தான். நீங்கள் திட்டுவீங்க, அது வேறு விஷயம். ஆமாம், நாங்கள் உசுரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், நாங்கள் எப்போ நாங்கள் எங்களுக்கு உசுரை போக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நானுமே ரிஷபராசி தான், நேரம் நல்லா இருக்குது, கடுமையான முயற்சி இருக்கணும். அதாவது இந்த மந்திரம் போட்டு மாங்காய் வர வைக்கலாம் முடியாது. நீங்கள் உழைத்தால் வெற்றி காண்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது ரிஷபராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சதுன்னா ஒரு 8 திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ராத்திரி ஏறுனா சாயந்தரம் 5 மணிக்கு ஏறினீங்கன்னா காத்தால 7 மணிக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவான். பஸ்காரனோ ட்ரெயினோ கொண்டு போய் விட்டுருவான், அவங்கள தள்ளிடுவான். அங்கே போயிட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு அங்கே அந்த செந்தில் ஆண்டவனை பார்த்துட்டு அவர் கொடுக்கக்கூடிய அவருடைய அந்த ஸ்பெஷல் பிரசாதம் அதை வாங்கி நெத்தியில் இட்டுண்டு ஒரு 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 நெடுஞ்சான்கடையாக நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு உங்கள் ஆற்றுக்கு வாங்கலேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் இல்லாத எதிரிகளை வென்று அவர்களை அழிக்க மாட்டார் செந்திலாண்டவர். அந்த எதிரிகளை கூட மடைமாற்றி மனம் மாற்றி உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த செந்திலாண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மிதுன ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது ஒரு உறுப்பினர் குடும்பத்தை விட்டு வெளியில் போவாங்க, இன்னொரு உறுப்பினர் புதுசாக ஒரு உறுப்பினர் வருவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் செவ்வாய் இந்த மாதம் 19ஆம் தேதி இன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடம் போகிறார். இந்த ராசியில் இருக்கிற வரைக்கும் ஒரு பதட்டத்தை கொடுப்பார், படபடப்பை கொடுப்பார். அதனால் உங்களுக்கு என்ன பதட்டம் அப்படின்னு கேட்டால், அம்மாவுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு குடும்பத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி சிலருக்கு அதீத கடன்களை ஏற்படுத்துவார். இன்னும் சிலருக்கு உங்கள் கடனை அடைக்கிறதுக்கான வழியை புது வழிமுறையை சொல்லி தருவார். எப்படி சார் முடியும் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் புதிய ப்ராஜெக்ட் வருது, அதில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வருது, கடன் அடைச்சிட்டு போங்களேன். ஸோ வருமானத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு கடனை அடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார். இன்னும் சில பேர்த்துக்கு உங்கள் ஜாதகம் லக்னத்தை பொறுத்து சில பேர்த்துக்கு எப்படி இருக்குன்னா, புதுசாக கடனை எக்ஸ்ட்ரா வாங்க சொல்லுவார். இப்போ ஒரு 20 லட்சம் வாங்கியிருக்கீங்கன்னா அடுத்தது 1 கோடி வாங்குவீங்க. எதுக்குன்னா தொழில் அபிவிருத்திக்காக. ஸோ இந்த மாதம் கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதகமான நாட்கள், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் செப்டம்பர் 1, 2, 3, 3ஆம் தேதி காலை 7 மணி வரை. அதன் பிறகு 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஆரம்பித்து 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதன் பிறகு 23ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 24, 25, 26, 27, 28, 29, 30ஆம் தேதி மதியம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்கள். அதே சமயம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி கூட உங்களுக்கு பிரச்சனையை தராத நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள். அது என்ன சார் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி பிரச்சனை தராத நாட்கள்னால், ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கார், அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை தருகின்ற நாட்கள். ஆனால் யாரையும் அதிகமாக அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க. காரணம் என்னென்னா, இது ஞாபகம் வச்சு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க பின்னாட்களில். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21 காலை 11 மணி 15 நிமிடம் முதல் செப்டம்பர் 23 இரவு 9 மணி 57 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் வருமானத்தில் குறைவு இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாகவும் அது இருக்கும்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு உறவுகள் பலப்படும். புதுசாக உறவு வருவாங்க. மாமனார், மைத்துனர், இந்த மாதிரி புதிய உறவுகள் வரலாம். இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவுகளை மீண்டும் புதுப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக புதிய உறவுகள் வரலாம். இதில் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சகோதரர்கள் வெளியூருக்கு போய் ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூரில் இருக்கக்கூடிய உறவுகள் மீண்டும் குடும்பத்தோடு சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் நடக்கும், ஒரு ஷஃபிள் நடக்கும் இந்த மாதம். அதே சமயம் முக்கியமான ஒரு விஷயம், 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்துல இருக்கிற சனியை குரு பார்க்குறார். இந்த 10ஆம் இடத்துல சனி உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறாரு. ஆனால் 10ஆம் வீட்டு அதிபதியான குரு உச்சமாக இருக்கிறனால உத்தியோக ரீதியாக, வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். அடுத்தது 2ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 2ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி வரும்பொழுது, நீச்ச பங்கம் அடையும் பொழுது உங்களுக்கு பதவி கிடைப்பதற்கான அமைப்பு வருது. உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். ஏற்கனவே சொத்து இருக்குது சார், நானே கடனில் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்ன கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிறீங்க, அந்த கோவத்தை குறைச்சிக்கோங்க. அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் கஸ்டமர்ஸ் கிட்ட சண்டை போடக்கூடாது. நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட சண்டை போடுறீங்கன்னா யூ ஆர் லூசிங் கஸ்டமர்ஸ். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நான் ரெகுலராக பார்க்குற இடம், அவர் எதுக்கும் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கடையில் காத்தால 6:30 மணி 7 மணிக்கு அங்கே பார்க்கும்போதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் எதுக்கு இப்படி நிற்கிறீங்க அந்த மாதிரி ஒரு எடுத்தறிஞ்சு பேசுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு மார்னிங் வரக்கூடிய கூட்டத்தில் ஒரு 50% குறைஞ்சி போச்சு. நம்ம சொன்னால் கேட்குற ஆளாக இருந்தால் சொல்லலாம், அந்த மாதிரி இல்லை, அதனால தான் விட்டுட்டேன். அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சில் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி பேச தெரியணும். அதாவது மருந்து கொடுக்கும்போது கூட மேலே ஒரு சாக்லேட் கோட்டிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்றைக்குமே மேலே போகும்பொழுது தாங்க நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். கீழே விழுந்து அடிபட்டால் தெரியாது, ஆனால் மேலேருந்து விழுந்தோன்னு வச்சுக்கோங்க, அடி பெருசாக இருக்கும், அவமானம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் தொழிலில் மேலே போகும்போது யாருமே எந்த ராசிக்காரனாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும். எல்லாரையும் அனுசரித்து போகிறதுக்கு பழகிக்கணும். எதிரிகள் விஷயத்தில் எதிரிகள் சற்று அடங்கி இருப்பார்கள் உங்கள் பேச்சுக்கு பயந்து. அதனால் உங்களுடைய பேச்சு சாதுரியம் அவ்வளோ இருக்குது. அதே சமயம் கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உடம்புல வியாதி இருக்குது, உங்கள் உடம்புல வியாதி இருக்குது, உங்கள் அம்மா உடம்புல வியாதி இருக்குன்னா அதெல்லாம் தீர்றதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக சுய தொழில் செய்பவர்கள் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் மாற்றங்கள் வரும். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா இப்போது மேலதிகாரிகளுடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அனாவசியமாக நீங்கள் உட்காந்து சாயந்தரம் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சுது உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம், சரி அப்படியே ஒரு டீ, ஒரு வடை சாப்பிட்டுண்டு, ஒரு போண்டா சாப்பிட்டுண்டு, இது மாதிரி நிறைய இடத்துல நடக்கிறது. ஆக்சுவலாக சில பேர் வீட்டுக்கு ஓடுவாங்க, ஏன்னா இருந்தால் பிரச்சனைன்ட்டு. ஆனால் நீங்கள் உட்காந்து பேசிட்டு வருவீங்க. இந்த மாதிரி உட்காந்து பேசுறது, டைம் பாஸ் பண்ணுறது, சிட்சாட் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக 19ஆம் தேதியிலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரார். அதனால் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பும் இருக்கும், குடும்பத்தாரின் சப்போர்ட்டும் இருக்கும். கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மிக்க மாதமாக இருக்கும். ஸோ கலைத்துறை நண்பர்கள் கவலைப்பட வேண்டாம், மரியாதை கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் அவர் 5ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து 3ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அதாவது பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார், அது உங்களுக்கு வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு சுக்கிரன் அந்த இடத்துக்கு வரக்கூடிய 3ஆம் தேதியிலேருந்து புதன் பயிற்சி ஆகக்கூடிய அந்த 27ஆம் தேதிக்குள்ளார ஒரு நற்செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. 27ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வீட்டில் ஏதாவது பொன் குழந்தை இருந்ததுன்னா, ஒரு 6 வயசு 7 வயசு 8 வயசு 9 வயசு 10 வயசுக்குள்ளே
பொன் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணி பூ பெய்தி குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், மிதுன ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும். இந்த மாதம் உங்களுக்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை இது 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு. பிரதோஷத்தில் போயிட்டு அந்த பிரதோஷ நாயகரை வழிபடுங்க. அதே மாதிரி இந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நடராஜரை வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா நடராஜருக்கு ஒரு மாலையை வாங்கி சாத்திட்டு வாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இதை டெய்லி பண்ணினாலும் ஓகே. குறிப்பாக அந்த பிரதோஷ நாள் அன்று பண்ணுவது இன்னும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை போக்கி வெற்றிகளை தருவார். கடகராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். ஒரு சூப்பர் டைமில் இருக்கீங்க நீங்கள். என்ன சார் ஆரம்பமே எப்படி சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லையே அப்படின்னு கேட்கலாம். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை உணரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அந்த புதிய நண்பர்களால் படிப்பு, வியாபாரம், உத்தியோகம், மேன்மை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும், சொத்து வாங்குவதற்கும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் எப்போ சார் அப்படின்னா, எல்லாம் மாத பிற்பகுதியில் 10 தேதி 15 தேதிக்கு மேலே ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் குரு இருக்கார், ராசியில் செவ்வாய் இருக்கார். உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக செப்டம்பர் 19க்கு மேலே ஏற்படும். ஏன் செப்டம்பர் 19ன்னா, செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரார். 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வந்து நீச்ச பங்கம் அடைகிறார். ஒரு கிரகம் நீச்சமாக இருந்ததுன்னா கூட உச்ச கிரகம் சேர்ந்தாலோ உச்ச கிரகத்தின் பார்வை இருந்தாலோ அந்த கிரகம் நீச்ச பங்கமாகும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டதுக்கான அமைப்பை தருகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருகின்ற நாட்கள். அதாவது நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த நாட்களில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக சக்ஸஸ் தான். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 5ஆம் தேதி காலை 10 மணி வரை. அதன் பிறகு 7ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் ஆரம்பித்து 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 இரவு 9 மணி 50 நிமிடம் வரை. அதுக்கப்புறம் 26, 27, 28, 26 காலை 5 மணி முதல் ஆரம்பித்து 26, 27, 28, 29, 30. அது என்ன சார்? அப்போ அந்த 2 நாள் என்ன சார் அப்படின்னா, அந்த 2 நாள் தான் சந்திராஷ்டமம். 23 செப்டம்பர் 23 இரவு 9 மணி 57 நிமிடம் முதல் செப்டம்பர் 26 விடியற்காலை 5 மணி 33 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்சம் அடையும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். என்ன சார் சொல்கிறீங்க, என்ன இப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னு? ஆமாம் சார், ஒரு நீச்ச கிரகத்துக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது. அந்த நீச்ச கிரகம் சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் நீச்சமாக இருக்கார். அதே விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிலேயே நீச்சமாக இருக்கார். 2 நீச்ச கிரகங்கள் பரிவர்த்தனை பெறும் பொழுது 2ம் நீச்ச பங்கமாகும். அதனால் குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல், உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல், குறிப்பாக உங்களுடைய பதவி உயர்வு கிடைத்தல், உங்களை பற்றி ஒரு பெருமையான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு புதிய பதவி தேடி வரும். ஒரு பெரிய மனிதர், சமூகத்தில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறவர், அவரோட இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1, அவர் உங்களை தேடி வந்து உங்கள் இண்டஸ்ட்ரியில் அவர் இருக்காருன்னா, நீங்கள் அவர் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா உங்களை தேடி வந்து கூட்டிகிட்டு போவார். வா, நான் இருக்க உனக்கு, நீ எப்படி என்னை விட்டுட்டு போகலாம், நீ எப்படி என்கிட்ட வராமல் இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது எப்போ நடக்கும்னு இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் நீச்சமாகி நீச்ச பங்கமாகும் பொழுது செப்டம்பர் 23 முதல் 26ஆம் தேதி வரை ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய நேரம். தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாகிறார். அதாவது தலைமை பண்போடு சேர்ந்து தலைமை பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அரசியலில் சில பேர் இருக்காங்க, அவங்க கடகராசியாக இருக்காங்கன்னா அவங்கள கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா கட்சி தேடி வரும். வீட்டு வாசலில் கட்சி தலைமையே வந்து நிற்கும். வாங்க சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன்,
உங்களுடைய அறிவை எங்களுக்கு பயன்படுத்துங்கள், உங்களுடைய திறமையை எங்களுக்கு பயன்படுத்துங்கள்னு சொல்கிற அளவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள் இந்த கடகராசியில் பிறந்துட்டு படிப்பில் கெட்டியாகவே இல்லாமல் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ கெட்டியாக இருப்பாங்க. ஆனால் இப்போது அந்த கெட்டிக்கும் ஒரு மேலே போக போகிறாங்க. ஸோ நீங்கள் இத்தனை நாளாக படிக்காத படிப்பை விட இப்போ படிக்கிற படிப்பு தான் உங்களுக்கு அனுபவத்தை தரும், உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு பெருத்த வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, வியாபாரம் செழிப்பாக நடக்கும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் லாபம் வருமானு கேட்டால் அதுவும் இத்தனை நாளாக லாபம் கம்மியாக இருந்தது, ஆனால் இப்போ பெரிய லாபம் வரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தை விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சில சிறுமைத்தனம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை உங்களை பேசுவார், ஆனால் அது டெம்பரவரி தான். அப்புறமா அவரே உணர்ந்துட்டு ஏய் சாரிப்பா வந்துட்டப்பா, நான் தப்பாக பேசிட்டேன்ப்பா அப்படின்னு உங்களை கூப்பிட்டு பேசுவார். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் அப்பாவோட ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவருடைய கால் முட்டியில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அதாவது அவருடைய நடக்க முடியாமல் இருக்காருன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும். அதாவது கால் முட்டி, இடுப்பு பகுதி, இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவருக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கோ இல்லை சொந்த வீட்டில் அதை புதுப்பித்து செயல்படுத்துவதற்கோ கட்டுறதுக்கோ அடிஷ்னலாக ஏதோ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்னதாக ஒரு தடுப்பு போடுறது கூட உங்களுக்கு செலவு, அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஸோ மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, விவசாயம், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், இந்த மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள். சார் ஒன்றும் வேணாம் சார், அதில் அவ்வளோ பெருசுக்கு போவானே, நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு லோயர் மிடில் கிளாஸ், நான் ஒரு கடைக்கோடி மனிதனாக இருக்கேன், நான் கல் தூக்கி போடுற அந்த சித்தாள் வேலை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்குது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவம் தரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வேலை விஷயமா புதிய மாற்றம் ஏற்படலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு, அதுவும் நீங்கள் சாஃப்ட்வேரில் இருந்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க பெங்களூர் போவாங்க, பெங்களூரில் இருக்கிறவங்க பூனே ஆர் சண்டிகர் போவாங்க, சண்டிகர் பூனே அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதில் 12ஆம் வீட்டு அதிபதியான புதன் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல உச்சமடையும் பொழுது, 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமடையும் பொழுது 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும், கடல் கடந்து போகும் வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நிறைய விதத்தில் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாகவும் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த பெண்கள், குடும்ப தலைவிகள் தங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அறிவுபூர்வமான பேச்சுக்களை பேசி உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வை சந்திப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சார் எனக்கு 2 பையன் 1 பொண்ணு, எதுவுமே ஒழுங்காக படிக்கல, எல்லாம் என் கூட சண்டை போடுறது. இப்போ இந்த ஷூட் பண்ணும்போது கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டார், சார் எனக்கு என் பையன் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான்ட்டு. இந்த செப்டம்பர் மாதங்கிறது கடகராசியில் பிறந்த அப்பா அம்மா யாருக்கும் பசங்களை பற்றி கவலையே இருக்காது, பையனோ பொண்ணோ. ஆகா இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பார்த்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, ஆதி கும்பேஸ்வரர், அதாவது கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர்னு இருக்கார், சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானை அங்கு போய் வழிபடுவது நல்லது. சப்போஸ் அங்கே போக முடியல, தப்பு கிடையாது, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அந்த லிங்க திருமேனிக்கு உங்கள் கையால் ஒன்றா தயிர் இல்லாட்டி நல்லெண்ணெய் வாங்கி அந்த அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் போகும், உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படும். சிம்மராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கார். உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். வீடு இல்லை சார், எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை சார், காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாரதியார் பாடினார். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இல்லை, ஒரு ஏக்கர் வாங்குற அளவுக்கு பண வருமானம் ஏற்படும். என்ன சார் சொல்கிறீங்க, வருமானமே இல்லாமல் உட்காந்துருக்கேன், எப்படி சார் வாங்க முடியும்? என்றைக்குமே பண கஷ்டம் இருக்கும்பொழுது தான் வீடு வாங்கணும்.
இது வந்து ஒரு சூக்ஷ்மம். பணம் நிறையா இருக்கிறவங்க வீடு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. மிடில் கிளாஸ் பீப்புள் வீடு வாங்குறது கஷ்டம். அந்த கஷ்டத்திலையும் இதை செய்யக்கூடிய ஆற்றலை இந்த மாதம் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். உடம்பு ரீதியான பிரச்சனைகள் தீரும். இதில் இன்னொரு விஷயம், உங்களுக்கு பையனோ பொண்ணாக இருக்கான்னா அந்த பையனோ பொண்ணோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான்னா சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துறது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் புதிய வருமானத்தை ஏற்படுத்துவார். கடல் கடந்து, அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கடலை கடந்து சென்றாவது திரவியம் தேடு அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் இப்போ வந்து கடல் கடந்து போகிறதுக்கோ இல்லை வெளியூருக்கு போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வருமானத்தின் மூலமாக லாபம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. இதில் இந்த மாதத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்யாதிபதியான 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 19ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வந்து நீச்ச பங்கம் அடைகிறார். இதில் இன்னொரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு, 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 3ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டு ஆட்சி பலத்தோடு அமர்றார். நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றார். இதனால் என்ன அப்படின்னு கேட்டால், தொழில் அபிவிருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ படித்த குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவளுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கக்கூடிய நேரம் இது. அதாவது இன்டர்வியூவில் ஒரு இன்டர்வியூவில் கண்டினியூஸாக சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் நடக்கும். அது எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணுறதுக்கான ஆற்றல் வரும். அதாவது 10ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த 10ஆம் இடத்துக்கு சனி பார்வை கொடுக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் வெளியூருக்கு போய் நீங்கள் வேலை பண்ணணும். ஸோ நீங்கள் சொந்த ஊரில் எங்கள் அப்பா அம்மாவோடு இருக்கேன், என் ஃபேமிலியோடு இருக்கேன், மனைவியை விட்டுட்டு போக முடியாது, என் பையனை இப்போ தான் சார் குழந்தை பிறந்திருக்கு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த குழந்தையை நல்லா வளர்க்கணும் அப்படின்னா நல்லா சம்பாதிக்கணும். அந்த நல்லா சம்பாதிக்கணும்னா நீங்கள் இப்போ வரக்கூடிய சான்ஸில் நீங்கள் வேலையை விட்டு வேலைக்காக குடும்பத்தை விட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த குடும்பத்தில் இது ஒரு சின்ன சங்கடத்தை கொடுக்கும். நீ போகணுமா அப்படின்னு உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ இல்லை உங்கள் அப்பாவோ உங்கள் மாமியாரோ கேட்பாங்க. போய்த்தான் ஆகணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கம். கன்ஃபார்ம்டாக சொந்த வீட்டில் போய் உட்காருவீங்க. இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் 3, 4, 5, 6, 7ஆம் தேதி மதியம் 1 மணி வரை, அதன் பிறகு 9ஆம் தேதி மதியம் 3 மணி மேல் ஆரம்பித்து 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 28ஆம் தேதி காலை 10 மணி வரை, 28ஆம் தேதி 10 மணிக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம். 28 10 மணி முதல் 29 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு மன நிறைவையும் எதிர்கால வாழ்வையும் சிறப்பிக்கும் நாட்களாக இருக்கும். இதில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 24 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம். அதாவது ஆகஸ்ட் மாதம் கடைசி 3 நாட்கள். அதே மாதிரி செப்டம்பர் 26 விடியற்காலை 5 மணி 33 நிமிடம் முதல் செப்டம்பர் 28 காலை 10 மணி 16 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, சனியோடு சேருகின்ற சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்துவார். எதிரிகள் சார்ந்த குழப்பம். கடந்த காலங்களில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டி இது சம்பந்தமான ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவர்களை நினைத்து தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது அயன சயன ஸ்தானாதிபதி சனியோடு சேர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் விரயமாகும், அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுதல் கிடையாது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படித்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்புக்காக இடம்பெயரும் சூழ்நிலை ஏற்படும். வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லை படிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இப்போ அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு வரணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஃபாரின் போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னோடய கிளைண்ட்டு சொன்னாங்க. அவங்க யார் என்னன்னு சொல்ல விரும்பலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஃபாரினில் போய் படித்தேன், ஃபாரினில் போய் வேலை பண்ணுறேன், ஐ வில் நாட் கம் டு இந்தியா அப்படின்ட்டு. தாயை மறந்தவனும் தாய்நாட்டை மறந்தவனும் என்றைக்குமே உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது.
தயவு செஞ்சு அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதன் மூலமாக ஒரு அட்வைஸ், தயவு செஞ்சு உங்கள் தாய்நாட்டையும் உங்கள் தாயாரையும், ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு ஒரு தனி வீட்டில் தனியாக ஒரு ஃப்ளாட் எடுத்து கொடுத்து கஷ்டப்பட்டுருக்காங்க. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினதுக்கு நீ கொடுக்கக்கூடிய நான் மாதம் 50,000 பணம் அனுப்பிடுறேன், உன் பணத்தை யார் கேட்டா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் அன்பான வார்த்தைகள் தான். அந்த அன்புக்கு தான் இங்கே முக்கியத்துவம். நீ என்ன ஃபாரின்லேயே பிறந்து வளர்ந்த? நீ இப்போ வேணால் வளர்றது வேணால் ஃபாரினில் இருக்கலாம், இருக்கிறது வேணாம். ஆனால் பிறந்து வளர்ந்தது, தாய்ப்பால் குடித்தது, விளையாடினது, அறிவை வளர்த்து கொண்டது தமிழ்நாட்டில், பாரத தேசத்தில். அதனால் நம்மளுடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க தங்களுடைய உறவுகளை மீண்டும் புதுப்பித்து கொள்வது நல்லது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சொன்னேன். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு முதலீடு செய்யும் நேரம், நிலம் சார்ந்த தொழில், விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, அறிவு தொழில் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் பண்ணுறவங்க, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் எல்லாமே உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும். கடந்த ஒரு 2 வருஷமாக 2025லேருந்தே உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை, வருமானம் இல்லை. எப்படி சார் பண்ணுறது? இப்போ கடன் கிடைக்கும், புதுசாக கடன் வாங்குவீங்க, அந்த கடனை வைத்து தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம். இது தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும், தொழிலுக்கான முதலீடு ஜாஸ்தி ஆகும். ஆனால் அந்த சமயத்தில் ஒரு தேக்க நிலை இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் உங்கள் பிஸ்னஸில் ஒரு தேக்க நிலை இருக்கும், ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்து பின்னோக்கி நகரும் பொழுது, வக்கரகதியில் பின்னோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும். அதனால் இப்போத்துலேருந்தே பி ரெடி ஃபார் அ நியூ அசோசியேஷன், ஒரு புதிய உறவை தேடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்கன்னா அஷ்டம சனி 2027 அதிசாரமாக போவார் மேஷராசிக்கு. அஷ்டம சனி முடியும், அதுக்கப்புறமா திருமணத்தை வச்சுக்கலாம். அதனால் இளம் வயது ஆண் பெண்கள் திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது எடுத்தால் வீண் விரயங்கள் ஏற்படும். அதாவது செலவாகும். அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வந்து பொண்ணு வீட்டிலே இருப்பாங்க, இல்லை பையன் தனியாக போய் இருப்பான், ஃபாரின் போவான், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவு இருக்கும். அதனால் அவசரப்படாதீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம்னு ஒரு கோயில் இருக்குது. குமரக்கோட்டம் முருகப்பெருமான். அந்த குமரக்கோட்டம் முருகப்பெருமான், ஏன்னா அந்த கந்த புராணம்ங்கிற வந்து அந்த முருகனுடைய அந்த புராணம் வந்து அங்கே தான் அரங்கேற்றப்பட்டது. அது அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலம். முடிஞ்சவங்க நீங்கள் கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் காஷ்மீரில் இருந்தாலும் சரி, ஏன் இல்லை கலிஃபோர்னியாவில் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு முடிஞ்சதுன்னா இந்த மாதம் குமரக்கோட்டை வந்து முருகனை தரிசித்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் எதிரிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிடுவீர்கள். கன்னிராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். பதவி, புகழ், வியாபார வெற்றி அனைத்து விஷயங்களிலும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகுது. உங்களுக்கு நீங்கள் பார்க்காத வெற்றியை அனுபவிக்கக்கூடிய மாதம் இது. குறிப்பாக உங்கள் கூட இருந்தவங்களே உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க, அந்த சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் வெற்றியை தருவார்கள். அதனால் உங்கள் குடும்ப கௌரவம் உயரும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, 12ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இதில் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் புத ஆதித்ய யோகம், அதுக்கப்புறம் மறுபடியும் 18ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் புத ஆதித்ய யோகம். அறிவுபூர்வமாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய தந்தை மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை இருக்குது. உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் நட்புக்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையும் இருக்கணும். காரணம் என்னென்னா, 7ஆம் இடத்துல சனி இருக்கார். குரு பார்வை இருக்குது, இல்லைன்னே சொல்லலை, இருந்தாலுமே யாரையும் நம்பாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு, வியாபாரம் சார்ந்த வழக்கு, உங்களுடைய வேலை சார்ந்த வழக்கு, நான் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார், இப்படிலாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த வழக்கில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சார் நான் படித்து முடிச்சிட்டேன், எனக்கு படிப்புக்கான வேலை கிடைக்கல, எல்லாம் தேடி வருதுங்க. இப்போது
இந்த மாதம் உங்களுக்கு பதவி புகழ் ஓங்கக்கூடிய நேரம். அரசியலில் மட்டும் யாரையும் நம்பக்கூடாது இப்போது, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க என்னதான் உங்களுக்கு பதவி கொடுத்தாலும் அவங்க எப்போ மாறுவாங்க, கட்சி மாறுவாங்கன்னு தெரியாது. அதனால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அரசியல் தலைவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும். யாரையுமே நம்பாதீங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை காலை வாரி விடுவான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் செப்டம்பர் 5, 6, 7, 8, 9ஆம் தேதி. 9ஆம் தேதி மதியம் 3 மணி வரை. அதன் பிறகு 11ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 காலை 10 மணி வரை. இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவான டேட்ஸ். இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனசில் குழப்பத்தை தரக்கூடிய, வார்த்தை குழப்பத்தையும் எதிரிகளின் தொல்லையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த மாதம் 2 தடவை உங்களுக்கு. மாத ஆரம்பத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 23 நிமிடம் முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 7 மணி 26 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ முதல் 2 நாள். கடைசியில் செப்டம்பர் 28 காலை 10 மணி 16 நிமிடம் முதல் செப்டம்பர் 30 மதியம் 1 மணி 14 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் இந்த சந்திராஷ்டமத்தில் சந்திரன் எங்கே இருக்காருன்னா மேஷ ராசியில் இருப்பார் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தன்னைக்கு. அதனால் உங்களுக்கு வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்துவார். இதில் செவ்வாய் 18ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு அவர் நீச்ச பங்கமாகி 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் எதிரிகள் விஷயத்தில், நீங்கள் எதிரிகள்ட்டு இல்லை, உறவு விஷயத்திலேயே குடும்பத்திலேயே வாக்குவாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. என்றைக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 18ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். சார் குருவோடு சேர்ந்துருக்காரு, அதனால் உங்களுக்கு நிரந்தர வெற்றி. ஆனால் நீங்கள் பேசுகிறது கோபத்தில் வார்த்தையை விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேசுகிறது ரொம்ப க்ளோஸாக இருக்கிற உறவையை எதிரியாக மாற்றக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது இந்த திருமண விஷயம், காதல் விஷயத்தில் இப்போ நீங்கள் இட் இஸ் நாட் த ரைட் டைம். ஏன்னா இப்போ உங்களை தேடி வரும், காதல் விஷயம் தேடி வரும். அதுவும் குறிப்பாக நீங்கள் அடலசன்ட் ஏஜில் இருக்கீங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, படித்து முடிச்சிட்டிங்க, வேலைக்கு போகிற நிலைமையில் இருக்கேன், இல்லை வேலையில் போயிட்டுருக்கேன், இந்த ஏஜில் தான், அதாவது டீன்ஸ் ஆரம்பிக்க 13லேருந்து 13லேருந்து 29 வயசு இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் சற்று கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரன் ராசியில் இருக்கார், நீச்சமாக இருக்கார், பாக்யாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு விஷயம், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் அதே சுக்கிரன் நீச்சமாக உங்கள் ராசியில் இருக்கிறதுனால யூ வில் பி அட்ராக்டட், உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகி வருவாங்க. இது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆனால் சுக்கிரன் 3ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுவும் உங்களுடைய இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாகவும் அட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இளம் குழந்தைகளை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்வது நல்லது. இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் லவ் ஆர் மேரேஜ். உங்களை பொறுத்த வரைக்கும் அதில் போனீங்கன்னா வாழ்க்கை கெடுவதற்கே வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் ராசியில் நீச்சமாக இருக்கிறதுனால எல்லாரும் உங்ககிட்ட பேசுவாங்க, உங்ககிட்ட கேட்பாங்க, அட்வைஸ் கேட்பாங்க. ஆனால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்காது. அதனால் 3ஆம் தேதி வரைக்கும் எந்த அட்வைஸும் கொடுக்காதீங்க. 3ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். 27ஆம் தேதி புதன் உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடம் போவார். அந்த 27 முன்னாடி 8ஆம் தேதியிலேருந்து 27 புதன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால உச்சமடைகின்ற பொழுது உங்களுடைய அறிவு அடுத்தவர்களுக்கு பயன்படும். அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தசமஸ்தானாதிபதி ராசி புதன் உச்சமாகிறார் 8ஆம் தேதியிலேருந்து 27. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கிறது பிட்வீன் 8th செப்டம்பர் டு 27th செப்டம்பர் யூ வில் கெட் எ ஜாப். நீங்கள் ஒரு வேலையில் அமரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு சாதகமாக இருக்கார், பாதகாதிபதி சாதகமாக இருக்கார், லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, எல்லா ராசிக்குமே 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அந்த கிரகம் நல்லது மட்டுமே பண்ணும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதில் உங்கள் லக்னாதிபதிக்கு எதிரியாக என்னென்னு பார்க்கணும், இல்லைன்னு சொல்ல, பட் பொதுவான பலன் இது. அதனால் உங்களுக்கு குரு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்.
எதிரியே உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் செவ்வாய் சாதகமாக இருக்கார். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். என்ன கொஞ்சம் சண்டை போட்டு பணம் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமை காத்து பேசுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் வருமானத்தில் சற்று வாக்குவாதம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக மட்டும் சொன்னது போல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் அமையும். ஆனால் அதில் லாபம் இருக்கும். ஆனால் அந்த லாபத்துக்காக நீங்கள் ஒவ்வொருத்தரையும் போராடி வெற்றி பெற வேண்டிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர் அவரை வழிபடுங்க. அந்த கயிறு, கருப்பு கயிறு கொடுப்பாங்க. காசிக்கு போயிட்டு வந்தால் கருப்பு கயிறு கொடுப்பாங்க. அந்த கயிறு கிடச்சிதுன்னா வாங்கி கட்டிக்கோங்க. இது காசிக்கு அந்த கயிறு கட்டினா என்ன சார்னா, அந்த காசி விஸ்வநாதருடைய அருள் கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழியில் மணவாசிங்கிற கிராமத்தில் அங்கே ஒரு விஸ்வநாதர் இருக்கார். அது இப்போ ரீசெண்டாக, அதாவது தென்காசிக்கு ஈக்குவலண்ட்டாக அதுவும் அந்த இடத்துல அங்கே பரிகாரம் பண்ணலாம், பித்ருக்கடன் செய்யலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு பாருங்கள். இல்லாட்டி தென்காசியில் இருக்கிற விஸ்வநாதரை வழிபட்டு வாருங்கள். இது கூட உங்களுடைய முன்னோர் வழிபாடும் செய்வது நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கறனால முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக பல தடைகள் விலகி நன்மைகள், வியாபார முன்னேற்றம் ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். 10ல் குரு பதவி மாற்றம். எங்களுக்கு ஒரு மாற்றமும் வரல சார், 3 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கும். என்ன சார் மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டில் ஒரு புதிய உறவு வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா, ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் குரு இருக்கார். அவர் 10ஆம் இடத்தை விட்டு 11ஆம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளார உங்களுக்கு கர்மயோகத்தையும் ஏற்படுத்திட்டு போவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்குது. என்னென்ன மாற்றம்? குடும்பத்தில் மாற்றம், பண வருமானத்தில் மாற்றம், உறவுகளில் மாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கார் குரு பார்வையில். அதனால் கடன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். கடன் மட்டும் இல்லைங்க, உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதி, இடுப்பு பகுதி, கால் பகுதி, முட்டி பகுதி, கணுக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய வியாதிக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. உங்கள் வீட்டில் சார் நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன், இப்போ நான் செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்து கட்டுறதுக்கான பண வருமானமும் ஏற்படும். இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் எக்ஸ்பேண்டிங் யுவர் ஹோம். அதாவது உங்கள் வீட்டை புதுப்பித்து விரிவுபடுத்துவதற்கான சூழ்நிலை. உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சொன்னேன். ஆனால் அதே சமயம் இந்த ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1, 2, 3ஆம் தேதி காலை 7 மணி வரை, அதன் பிறகு 7ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் ஆரம்பித்து 8, 9, 10, 11ஆம் தேதி இரவு 7 மணி வரை, அதன் பிறகு 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 அந்த நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்கள். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் வெற்றி அடைவீங்க. எதில் நீங்கள் இறங்குறீங்களோ அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இதில் ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார். 3ஆம் தேதி வரைக்கும் அவர் ராசிக்குள்ளே வரார். இந்த ராசிக்குள்ளே வரும்பொழுது தன்னுடைய தலைமை பண்பை தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக வெற்றிகளை கொடுப்பார். இளம் வயது ஆண் பெண்களுக்கு காதல் கைகூடும். அதே சமயம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக பேசணும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்தில் ஒன்று இருக்குது, மாத கடைசியில் ஒன்று இருக்குது. செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 7 மணி 26 நிமிடம் முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணி 18 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அதே மாதிரி மாதம் செப்டம்பர் 30ஆம் தேதி மதியம் 1 மணி 19 நிமிடம் முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மாத கடைசியில் பணப்பற்றாக்குறை, ஏன்னா வருமான சேலரி வராது, லேட்டாக வரும். இந்த மாதம்
1ஆம் தேதி போடக்கூடிய சேலரி 3ஆம் தேதி தான் போடுவாங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கு கூட சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்கக்கிட்ட வாங்கின கடனையோ இல்லை கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது கரெக்டான டைமுக்கு கொடுக்க முடியாது. அதனால் அவர்கிட்ட அவப்பெயரை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. உங்களுக்கு அவர்களின் உதவியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்போது செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை மாத ஆரம்பத்தில். சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்போது ஆப்போசிட் ஜெண்டரை நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. இதனால் இளம் வயது ஆண் பெண்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இளம் வயது ஆண் பெண்கள் திருமண யோகத்தையும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை. ஸோ சுப செலவு ஏற்படணும். அதே சமயம் புதிய பார்ட்னர்ஷிப்பும் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா இத்தனை நாளாக உங்கள் பிஸ்னஸில் யாரும் பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா இப்போ ஒரு பார்ட்னர் வருவார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் படிப்பில் ஒரு புதிய சாதனை செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் உங்களால் ஒரு பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் நேர்மையாக இருங்க, நியாயமாக இருங்க. அந்த நியாயத்தை மட்டும் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் பண வருமானத்தினால் திளைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் கணவன் மூலமாகவோ இல்லை உங்களுடைய சொத்து மூலமாகவோ இல்லை பூர்வீக சொத்து மூலமாகவோ உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இதில் துலாம் ராசிக்கே இருக்குது. இத்தனை நாளாக உங்கள் பேச்சுக்கு யாரும் மரியாதை இல்லாமல் இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, கவர்மெண்ட் வேலையிலையோ இல்லை ப்ரைவேட்லேயோ ஒர்க் பண்ணுறேன் சார், நான் வந்து ஒரு மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணுறேன், இல்லை சேல்ஸ் ரெப்பாக ஒர்க் பண்ணுறேன், ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன், லவுஞ்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இத்தனை நாளாக உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும். இப்போது உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களே தங்களுடைய தவறை திருத்திக் கொள்வார்கள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதமும் நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எப்போவுமே வந்து லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடிய நபர். ஆனால் நீங்கள் இந்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா லைஃப்பை மட்டும் பேலன்ஸை பண்ணக்கூடாது. உங்கள் லைஃப் மட்டும் இல்லை, அடுத்தவங்க லைஃப்பையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் சார், அங்கே எனக்கு பிடிக்கலன்னு அடுத்த இடத்துக்கு போகிறீங்க, இப்படியே மாறி மாறி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா வியாபார முதலீட்டுக்கான முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணி தரீங்க அப்படின்னா அந்த சர்வீஸில் உங்களுடைய நேர்த்தியை பார்த்து அவர்கள் பெருமிதம் கொள்வார்கள். அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க, அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், இல்லை வந்து எக்யூப்மெண்ட் ரெண்டலுக்கு கொடுக்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் கலைத்துறையில் வந்து நீங்கள் நடிகராக இருக்கக்கூடிய நபர், இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வேறு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வருது. ஸோ குடும்பத்தாரின் சப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, கடனும் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய கதவு திறக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு உண்டான நற்பலன்கள் தருகின்ற மாதமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல சுய தொழில் செய்பவர்கள் அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ராவல் இஸ் இன்னெவிட்டபிள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானாதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தைக்காக சில செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அது என்ன மாதிரி செலவுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். இந்த மாதத்திற்கான துலாம் ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர்னு இருக்கார், ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஏகாம்பரேஸ்வரர் ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயும் இருக்கும். நீங்கள் காஞ்சிபுரம் போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் திருச்சியில் கூட ஏகாம்பரேஸ்வரர் இருப்பார். அந்த மாதிரி எந்த இடத்துல ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி இருக்கோ, சிவன் சன்னதி தான், அதில் ஏகாம்பரேஸ்வரர்னு தனிமையை விரும்பக்கூடிய நபர்
அந்த தனிமை இருக்கக்கூடிய அந்த ஏகாம்பரேஸ்வரரை நீங்கள் உங்கள் பிறந்த கிழமையில் வழிபட்டு வாருங்கள். வரக்கூடிய தடைகள் விலகி வெற்றிகள் நிரந்தரமாகும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ல் குரு உண்டு, ஓடுறவனுக்கு 9ல் குரு. ஏன் அப்படின்னா உழைக்கிறவனுக்கான குரு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 9ஆம் இடத்துல குரு வந்தார்னா உழைப்புக்கு உண்டான நேரம். யூ ஹாவ் டு ரன் அ லாட். அதாவது பேய்த்தனமாக ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவ்வளோ ஓட்டம் இருக்கும். தூங்கிறதுக்கு நேரம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, உடம்பு அசதி இருக்கும். ஆனால் போகிற இடத்துலலாம் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஸோ அந்த 9ஆம் இடத்து குரு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். ராசிநாதன் செவ்வாய் நீச்ச பங்கமாக போகிறார். 8ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி நீச்ச பங்கமாகிறாரு. இது உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பையும் உங்களுக்கு சுப செலவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பையும் தருவார். தனிப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2, 3, 4, 5ஆம் தேதி காலை 10 மணி வரை, அதன் பிறகு 9ஆம் தேதி மதியம் 3 மணி முதல் 10, 11, 12, 13, 16ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 17, 18, 19, 20, 21, 22, 23ஆம் தேதி 23ஆம் தேதி இரவு 9 மணி வரை, அதன் பிறகு 26ஆம் தேதி விடியற்காலை முதல் 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் சாதகமான பலன்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். உடம்பு விஷயமா ஏதாவது பிரச்சனை இருக்குது, அம்மாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்போ தீரக்கூடிய வகையில் இருக்கும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்திருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணி 18 நிமிடம் முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி மதியம் 12 மணி 39 நிமிடம் வரை. இந்த சந்திராஷ்டமம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் எல்லா ராசிக்குமே சந்திராஷ்டம நாட்களில் ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா சந்திரமங்கல யோகம் அஷ்டமஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், சில விஷயம்லாம் நமக்கு நடக்கலையே, குடும்பத்தில் நடக்கலையே, உங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிற விஷயத்துல எல்லாம் இப்போ சாதகமாக நடக்கும். அதுவும் குறிப்பாக இந்த சந்திராஷ்டம நாட்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன கொஞ்சம் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணும். வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுத்துவீங்க. ஏற்கனவே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேள் கொடுக்கு மாதிரி கொட்டுவீங்க வார்த்தையால் அப்படின்ட்டு. இப்போ இந்த சந்திராஷ்டமத்தில் உங்ககிட்ட எவனாவது மாட்டினான்னா அவன் காலி. அவனே வார்த்தையாலே வறுத்து எடுத்துருவீங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆக்ரோஷமான வார்த்தைகளாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு கடுமையான உழைப்பை தரக்கூடிய நாட்களாக இந்த மாதம் இருக்கும். கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் விரையாதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார் 3ஆம் தேதி வரைக்கும். இது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களில் இருந்த தடைகளை போக்குவார். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். யூ ஹாவ் டு ட்ராவல் அ லாட். அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வெவ்வேறு ஊருக்கு போகிறீங்க, வெவ்வேறு தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கும், வெவ்வேறு சாப்பாடு வகைகள். அதனால் நெஞ்சு எரிச்சல் வயிற்று கோளாறுகள் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. என்னதான் 5ஆம் இடத்துல சனி இருந்து குரு பார்வை இருந்தாலும் அவருடைய கேரக்டர் என்ன, உடம்பை படுத்தணும், அது படுத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம், என்ன தான் உனக்கு தெரிஞ்சவனாக இருந்தாலும் யாரையுமே அவசரப்பட்டு நம்பாதீங்க. உங்களுடைய புதிய முயற்சிக்கான தூண்டுகோல் இந்த மாதம் இருக்கும். நீங்கள் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னா இட் இஸ் த ரைட் டைம். யூ வில் கெட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்டேருந்தோ உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடமிருந்தோ பண உதவிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கும்போது கூட இவர் குத்தி பேசுவாரா, உண்மையாக பேசுவாரா, அன்போடு கொடுக்குறாரா, இல்லை நக்கலுக்காக கொடுக்குறாரா, இல்லை நம்மளை ஏளனப்படுத்துறதுக்கு கொடுக்குறாரான்னு யோசித்து செயல்படுவது நல்லது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதே சமயம் 7ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால
ரகசியமாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு பொது வெளியில் வரத்துக்கான நேரம். அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ வெளியில் வரும். அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நட்புக்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் உயிருக்கு ஆபத்து கிடையாது. அதுதான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட்டு. என்றைக்குமே சனி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருந்தாலோ இல்லை சனி 7ஆம் இடத்தை பார்த்தாலோ ஆயுளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் கஷ்டப்படுவார். இடுப்பு பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, கால் பகுதி, முட்டி பகுதி, இதுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் கஷ்டப்படுவார். கண்ணு சம்பந்தமான நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தால் உங்களுடைய இடுப்பு பகுதியை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதுவும் பின் இடுப்பு பகுதியில் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கெடுதலை பண்ணாது. ஏன்னா ஒரு சின்ன சங்கடத்தை கொடுத்து திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பை போட்டு அதன் மூலமாக லாபத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால் 5ஆம் இடத்துல சனி. அவர் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய கோலை அவுட்ரீச் பண்ண முடியாது. உங்கள் கோல் வந்து இவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கு பக்கத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களால் வந்து அந்த கோலையை அட்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதை தாண்டி போக மாட்டீங்க. என்றைக்குமே அதை தாண்டி போனதான் ஜெயிக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 10th 12th ஒரு 90 மார்க் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் அது இந்த சனி அங்கே இருக்கிறனால அவர் 90 தாண்ட விட மாட்டார். 88 87 அந்த மாதிரி மார்க் தான் கொடுப்பார். ஸோ அது அந்த கோலோட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் கொடுத்துருவார். ஆனால் அதே சமயம் நண்பர்களை பார்த்து சூடு போட்டுக்கூடாது. நான் என் ஃப்ரெண்டு அதை படித்தாலே நானும் படிக்கலை, என் பையன் இந்த பையன் இதை படித்தாலே நானும் அதை படிக்கிறேன். உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை படி, உனக்கு சொல்லியிருக்கிறத படி. அவன் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறான்னா அது அவனோட சாமர்த்தியம். உனக்கு என்னவோ அதை மட்டும் படிக்கணும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் காதல் விஷயத்தில் சிக்கலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதலில் ஒரு ஃபெயிலியர் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் யாரையாவது நம்பி உங்களுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா இத்தனை நாளாக அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் என்ன இல்லைப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க. அதை நினச்சி உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே அந்த நபர் வந்து வெளியூரில் இருக்கார், அந்த பெண்ணோ அந்த பையனோ ஃபாரினில் இருக்கார் இல்லை வெளியூரில் இருக்காருன்னா நீங்கள் வெளியூரில் இருக்கிற நபருக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே ஊரில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்காக வேறு ஊருக்கு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு வரலாமான்னு கேட்காதீங்க. அவங்க வெளியூரில் வேலை பண்ணணும், நீங்கள் வேறு ஊரில் இருக்கணும். அந்த ட்ராவலிங் டைம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாறுதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் அது பெருசாக லாபத்தை கொடுக்காது. அதனால் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். சிலருக்கு கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்கிற இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அது ஓரளவுக்கு நன்மைகளையும் தரும். சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். அதனால் கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும். புதிய முதலீடுகளில் சற்று நிதானமாக செயல்படுங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வல்லக்கோட்டை முருகன், அதாவது ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் உரகடம் பக்கத்தில் வல்லக்கோட்டைன்னு ஒரு கோயில் இருக்குது, வல்லக்கோட்டை முருகன் கோயில். அங்கே வந்து என்ன விசேஷம்னா அங்கே முருகன் இருப்பார், 2 பக்கமும் வள்ளி தேவசேவனா சமேத சுப்பிரமணிய சுவாமி. இதில் அங்கே ஸ்பெஷலு என்னென்னா நீங்கள் ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வள்ளியோடு சேர்ந்த தரிசனத்தை கொடுப்பார். யாராவது 2 பேர் தான், ஒரு ஜோடி தான் தெரியும். நீங்கள் லெஃப்டில் இருந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு லெஃப்டில் இருக்கக்கூடிய தேவசேனையும் முருகனும் மட்டும் தெரிவார். இது வந்து அதாவது கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லை, நண்பர்கள் விஷயத்திலும் உங்களுக்கு நேர்மையாக இருக்கணுங்கிறத அந்த முருகன் சொல்லி கொடுக்குறாரு. அதனால் உறவுகள் மேம்படுவதற்கும் தவறான பேச்சு வராமல் இருக்கிறதுக்கும் வல்லக்கோட்டை முருகன் அல்லது மயிலம் முருகன் அல்லது எந்த முருகனையும், அதாவது தம்பதியாக இருக்கக்கூடிய முருகனையும் வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமாக இருக்கார். ஆனால் 8ல் போய் உக்காந்துருக்கார். பொதுவாக 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், அந்த இடத்துல பவர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும்.
ஆனால் நீங்கள் பேசுகிறது வந்து நிறைய எதிரிகளுக்கு கோபமாக இருக்கும். அதாவது உங்களை பார்த்தாலே பிடிக்காது. என்னடா அது இருந்தாலும் இவ்வளோ ஓவராக பேசுகிறான் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு மரியாதையை தரக்கூடிய இடத்துல குரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சனியை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுதல் கிடையாது, நல்லது தான் பண்ணுவார். குறிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், உடம்பில் இருக்கிற வியாதி இம்ப்ரூவ் ஆகும், கடன் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 8ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கார், வருமானத்தை கொடுப்பாரு. அதே சமயம் ட்ராவலிங்கை நிறையா கொடுக்குறாருங்க. முதலீடுகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். நிலம் சார்ந்த முதலீடுகள், ஆரோக்கியம் சார்ந்த முதலீடுகள், நீங்கள் தொழில் துவங்கணுன்னா இட் இஸ் த ரைட் டைம். யூ கேன் இன்வெஸ்ட் அ லாட். ஆனால் யாருக்கு கொடுக்குறீங்கிறது இருக்குது. தப்பான நபருக்கு கொடுக்காமல் பார்த்துக்கோங்க. எதிரிகள் இப்பொழுது உங்களுக்கு பெருசாக பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 7ஆம் தேதி மதியம் 12 மணி வரை, அதன் பிறகு 10, 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி மதியம் 1 மணி வரை, அதன் பிறகு 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்துகின்ற நாட்கள், உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுகின்ற நாட்கள். ஆனால் அதே சமயம் சந்திரன் 8ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 மதியம் 12 மணி 39 நிமிஷத்துலேருந்து செப்டம்பர் 9 மதியம் 3 மணி 14 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். ஆனால் அந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷத்தோடு இருப்பீங்க. உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ வீரியம் இருக்கும், வார்த்தை விரயம் இருக்கும். அதே சமயம் அந்த வார்த்தை விரயத்தினால் வீரியத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகள் குடும்ப சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படும். உங்கள் பையனுக்கு திருமணமாகலாம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு வருது. உங்கள் வாழ்க்கை துணை பிஸ்னஸ் பண்ணுறாரா, இட் இஸ் த ரைட் டைம். அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் வரத்துக்கு, உங்களுக்கு கார் வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இரும்பு சார்ந்த பொருட்கள் வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு உங்களுடைய வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். இடமாறுதல் ஏற்படும். அந்த இடமாறுதல் சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா தூங்குவீங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க லைஃப்பை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தன பிராப்தி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய், பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய், 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் நீங்கள் கடல் கடந்த பயணத்தை தவிர்க்க முடியாது. இட் இஸ் இன்னெவிட்டபிள், தடுக்கவே முடியாது. நீங்கள் ஃபாரின் போகணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கன்னா குடும்பத்தோடு சேர்றதுக்கான நேரம், வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். நீங்கள் வியாபாரத்துக்காகவோ தொழிலுக்காகவோ இல்லை ஊர் சுற்றி பார்க்கவாவது குடும்பத்தோடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் இந்த மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு உச்சமடைகிறார் 10ஆம் இடத்துல. அந்த சமயத்தில் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். புதிய உறவுகள் வரும்னு சொன்ன ஆரம்பத்திலே புதிய உறவு இதுதான். திருமணம், உங்களுக்கு திருமணம் நடக்கலாம், இல்லை உங்களுக்கு கல்யாணம் இருந்தாலும் உங்கள் பசங்களுக்கு திருமணம் நடக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கை துணை வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருந்தாருன்னா அவர் திரும்பி வந்து உங்களை கூட்டிகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான நேரம், உங்களுக்கு விசா கிடைக்கும். இத்தனை நாளாக உங்களுக்கு விசா, ட்ரம்ப் வந்து உங்களுக்கு விசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ உங்களுக்கு விசா கிடைக்கும். இல்லையா, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே இருக்காருன்னா நீங்கள் வந்து இங்கே அவருக்கு விசா வாங்கிட்டு உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போவீங்க. குடும்பம் ஒன்றிணையக்கூடிய மாதமாக இருக்குது. ஸோ குடும்பம் ஒன்றிணைவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உடம்பு ஏதோ அசதியாக இருக்குது, சார் நான் வேலையில் இருக்கேன், எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா வேலையில் ஒரு பெரிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய படிப்புக்கேட்ட ஊதியம் தரக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் மிகுதி ஏற்படும். திருமண விஷயத்தில் திருமணமும் நடக்கிறதுக்கான யோகம் இருக்கிறதுனால அது எப்போ இன்னும்
சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா புதன் 10ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அந்த இடத்துல செவ்வாயின் பார்வையில் இருப்பார் 27ஆம் தேதி வரைக்கும், 19 to 27. அந்த சமயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து அதனால் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு லாபம் பெருக்கெடுத்து நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது டியூஷன் எடுக்கிறவங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அந்த இந்த டியூஷன் சென்டர்லாம் நடத்துகிறவங்க, இல்லாட்டி கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அமோக வருமானம் ஏற்படுகின்ற மாதம். மதிப்பு மரியாதை லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை ஏற்படும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வார்த்தை முக்கியம். உங்கள் வார்த்தை சொன்னால் எதிர்வார்த்தை பேச மாட்டாங்க. அவ்வளவு கண்ட்ரோல்டாக வச்சுருப்பீங்க உங்களுடைய கேடர்ஸை. அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலின் மூலமாக குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடியவ. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறார் 19ஆம் தேதிக்கு மேலே. ஸோ பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களால் ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களால் ஒரு பெரிய மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரி அப்படின்னா வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதுவும் நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட்டு, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த வாட்டர் டெஸ்டிங், அந்த மாதிரி வாட்டர் டிவைனிங், இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், போர்வெல் நடத்துகிறவங்க, போர்வெல் இது லாரி வச்சு நடத்திட்டு இருக்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோக பலன்கள் ஏற்படும். ஆக்சுவலாக அது உங்களுக்கு எதிரியாக தெரியும், ஆனால் அதுதான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு தனலாபமும் தொழில் லாபமும் உத்தியோகமும் ஏற்படுகின்ற பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த மாதத்துக்கு நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம். 26ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. நீங்கள் அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாரம் வெள்ளிக்கிழமை போனாலும் சரி, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி அன்னைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பௌர்ணமியில் கூட்டம். அந்த கூட்டத்தில் அங்கே இருக்கிறவங்க வேண்டாங்கிற விஷயத்தில் பேசிட்டு தான் நடக்கிறாங்களே தவிர, இது மக்களுக்கு பொறுப்புணர்ச்சி வேணும், தனி மனித ஒழுக்கம் வேண்டும். இது ஒழுக்கம்னா கேரக்டர் கிடையாது. இதெல்லாம் நான் நேர்மையாக போகணும், நான் ஒழுங்காக போகணும், நான் சுத்தமாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் வரணும். அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே குப்பையை கொட்டுறாங்க, அது மேலேயே நடந்து போகிறாங்க. அந்த ஒரு ஒழுங்கினம் அங்கே இருக்குது நிறைய பேர்த்துக்கிட்ட. மக்களாக பார்த்து திருந்தணும். அதை யாரும் நம்ம திருத்த முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெள்ளிக்கிழமை, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில், இல்லை நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் செய்து அங்கே இருக்கக்கூடிய உண்ணாமலை அப்பனையும் உண்ணாமலை அம்பாளையும் தரிசனம் செய்து வாருங்கள். அதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்து வாருங்கள். உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாகும். மகர ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். பாதகாதிபதியான குரு உச்சம் அடைஞ்சிருக்காரு. எங்களுக்கு கெடுதல் அப்படின்னா, கெட்டவனே உங்களுக்கு நல்லது பண்ணுவான். எப்படி சார் அப்படின்னா, அவன் எதிரில் இருக்கான் சார், குரு 7ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் கூட இருக்கிறவன் அவன் நினச்சிட்டு இருப்பான், இவனை கெடுக்கணும், மகர ராசிக்காரனை நான் கெடுக்கணும், இவனுக்கு வளர்ச்சி அடையக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், ஏதோ ஒரு படத்தில் அந்த வாத்தியாருங்கிற ஒரு படம், எனக்கு அந்த படத்தில் ஒரு டைலாக் நல்லாயிருக்கும். என்னென்னா, நீ வளர்ச்சி நீ ஒவ்வொரு தப்பு பண்ணுறவங்களை திருத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கல்லாக உனக்கு தடையாக போட்டுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு திறமை உள்ளவன்கிட்ட அந்த மாதிரி கல் போட்டால் தான் அவன் அதை தாண்டி வருவான். உங்களுக்கு திறமை இருக்குங்க, உங்கள் கூட இருக்கிறவனே உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்ருப்பான், ஆனால் அவன் தான் உங்களை வளர்ச்சி அடைய வைப்பான். அதே சமயம் இன்று இந்த மாதம் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் தருகின்ற மாதமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர், இந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பசுமாடு, எரும மாடு, இந்த ஆட்டுக்குட்டிங்களை வச்சு பால் கறந்து வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த பயோகேஸ் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த தொழில் பண்ணுறவங்க, மருந்து சம்பந்தமான, அதாவது நிலம் சார்ந்த மருந்து சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, ஃபெர்டிலைசர்ஸ், இந்த ஃபெர்டிலைசர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க,
இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறார் 19ஆம் தேதிக்கு மேலே. ஸோ உங்களுக்கு பெரிய மாற்றம் சந்தோஷத்தை கொடுக்கும், பெரிய லாபம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள், உங்கள் கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ, அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மறைமுகமான ஒரு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பும் அதன் மூலமாக லாபம் பெருகுகின்ற வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமான நாட்கள், எப்படிப்பட்ட சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி, செப்டம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் 6, 7, 8, 9ஆம் தேதி மதியம் 3 மணி வரை. அதன் பிறகு 11ஆம் தேதி இரவு 7 மணி முதல் 12, 13, 14, 15, 16, 17, 18ஆம் தேதி இரவு 10 மணி வரை. அதன் பிறகு 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய சாதகமான நாட்கள். நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள், குறிப்பாக வாழ்க்கை துணையால் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் செப்டம்பர் 9 மதியம் 3 மணி 14 நிமிடம் முதல் செப்டம்பர் 11 இரவு 7 மணி 8 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சஞ்சலம் ஏற்படும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க, அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் தான் தப்பாக சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்தும், குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விஷயம்தான், ஆனால் எல்லாமே அலைச்சலை கொடுக்கும். அதே சமயம் இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், 2ஆம் வீட்டு அதிபதியான சனி 3ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் கூட இருக்கிறவங்க மனைவியோ கணவனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறத முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை பேசுகிறீங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னா அதை ஸ்டிக் ஆன் பண்ணணும். நான் இதை உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு பணம் கொடுக்குறேன், ஹெல்ப் பண்ணுறேன்னா அதை நீங்கள் கொடுக்கணும். அதில் நஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கணும். ஆனால் அது அந்த நபர் தப்பு பண்ணக்கூடாது. நல்ல நபராக பார்த்து அவருக்கு உதவி செய்யணும். ஆனால் சொன்ன சொல் காப்பாற்றலை அப்படின்னா, இப்போ நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க. உங்கள் வார்த்தை நிரந்தரமாக நிற்காது. உங்கள் வார்த்தை நிரந்தரமாக இல்லைன்னா உங்களுக்கு எதிரிகள் உருவாகி கொண்டே இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குடும்பத்தில் உங்களுடைய ஸ்தானம் பலப்படும். ஆனால் வேண்டாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவில் உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் கணவரோ மனைவியோ உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாருன்னா அதை கேளுங்க. அவர் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி. ஆனால் என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் தெரியாது சார், அவளே கஷ்டப்பட்டுருக்கா, அவளுக்கு அவள் சொன்னால் நான் எப்படி கேட்க? அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, உங்கள் ஜாதகம் உங்களுக்கு, அவங்க ஜாதகம் உங்களுக்கு. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, உங்கள் கஷ்டம் அவங்கள போக்கக்கூடிய வகையில் அவங்க இருக்காங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அதை கேளுங்க, நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் அமைவதற்கான முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிரந்தரத்தன்மை இருக்காது படிப்பில். அதுக்கப்புறமா செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் ஆட்சி பலத்தோட 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படும். குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்களால் குடும்ப கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் தந்தை உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்திலும் இதனால் முன்னேற்றம் ஏற்படும். அப்பா என் பையனை படிக்க வச்சிட்டம்பா, அவன் வாழ்க்கை அவன் சொந்த காலில் நிற்கிறான்னு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் இருக்காங்க. சரி, என் பொண்ணுக்கு பிரசவ நேரம், இப்போ வம்ச விருத்தி ஏற்படும். உங்கள் பையனுடைய பையன் வழி மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னா அந்த குடும்பமும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. இதில் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த 3ஆம் தேதிக்கு மேலே அந்த பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை திருமணம் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில்
உங்களுடைய குழந்தைகள் உங்கள் வம்சம் விருத்தி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் தங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகளால் சங்கடத்தை, அதாவது ஏட்டிக்கு போட்டியான நீங்கள் தான் அதுக்கு காரணம். உங்களுக்கு தோல்வி வருதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் தப்பான குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது, அடுத்தவனை கிண்டல் பண்ணி பேசுறது, அவன்கிட்ட போயிட்டு பொய் பேசுறது. நீங்கள் என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். டிசம்பர் வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு வந்து மரியாதை இருக்காது. நீங்கள் பேசுகிற வார்த்தை கவனமாக இருக்கணும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை வேணும்னா நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் சுயநலத்தை விடுத்து செயல்படுவது நல்லது. பொது நலமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் நீங்கள் யாரையும் நம்பாததுனால உங்களையும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியான லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். மாத பிற்பகுதியில் செவ்வாய் தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் பார்க்கும்போது சுக்கிரன் அங்கே இருப்பார். ஸோ எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு ஏற்கனவே தடை இருந்ததுன்னா அந்த தடையை போக்கக்கூடிய வகையில் செவ்வாய் செயல்படுவார். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்க அஃபிஷியலாக அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் பர்சனல் விஷயத்தில் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அங்கே போய் ஆஜராகாதீங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். அதனால் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா சித்தர் வழிபாடு, அதே சமயம் சுவாமிமலை முருகனை வழிபட வேண்டும். கூடவே குரு பகவான் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். ஏதாவது ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய முருகனையோ இல்லாட்டி குரு பகவானையோ வழிபடுங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னா போயிட்டு அங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு வாங்க. மனசை ஒருமுகப்படுத்துங்க. பல வெற்றிகள் தேடி வரும். கும்பராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு உச்சம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. 2ஆம் இடத்துல இருக்க சனிக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் முதல் விஷயம் உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். உடம்பில் வியாதிக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். சனி கெடுத்துட்டு இருந்தார். இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போனதுனால அவருக்கு மருத்துவ செலவுகள் கொடுக்குறார். பழைய கடனை அடைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். இது மட்டும் இல்லைங்க, எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். இதில் ஒரு நல்ல விஷயம் இது. ஆனால் ஒரு சின்ன சங்கடமான விஷயம், செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துக்கு வரார். தசமஸ்தானாதிபதி உச்சமடைகிறார், நீச்ச பங்கமாகிறார். உச்ச குருவோடு நீச்ச செவ்வாய் சேரும் பொழுது செவ்வாய்க்கு நீச்ச பங்க பலன். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களில் திடீர் வெற்றிகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த தொழில்முறை வழக்குகளில் திடீர் வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் உங்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறனால கடன், ஆரோக்கியம் இது ரெண்டும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை. சார், ஏற்கனவே கடனை முடிக்கிறதுக்கான முயற்சியில் முடிப்பீங்கன்னு சொன்னீங்களே. ஆமாம், ஒரு கடனை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு கடன் வாங்குவீங்க. இந்த கடன் உங்களுக்கு உங்களுடைய சொத்து கடனாக இருக்கும், வியாபார கடனாக இருக்கும், தொழில் கடனாக இருக்கும். ஆனால் இப்போ வாங்குகிற கடன் உங்கள் ஆரோக்கியத்துக்காக இருக்கும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். சொத்து வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இப்போ வாங்கலாமே தவிர ஆனால் அதை விற்க முடியாது. அதனால் இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் செல்லிங் யுவர் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால குடும்ப செலவுகளால் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க வயசானவங்களுடைய செலவு இருக்கும். தொழில் முறையில் சில செலவுகள், ட்ராவலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள், எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 6, 7, 8, 9, 10, 11ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 16, 17, 18, 19, 20, 21 காலை 11 மணி வரை. அதன் பிறகு 23 ராத்திரி 9 மணிலேருந்து 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள்
உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நாட்கள். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் இந்த நாட்களில் நடத்திக்கலாம். நீங்கள் நினச்சதை பேசலாம். பேசின வார்த்தைகள் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்காது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் செப்டம்பர் 11 இரவு 7:08 முதல் செப்டம்பர் 14 விடியற்காலை 1:26 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார். அந்த இடத்துல அந்த புதன் அங்கே வந்துடுவார். புதன் உச்சமாக இருப்பார். அந்த புதன் உச்சமாக இருப்பார். சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எதிரிகள் 2 பேரும், அதாவது சந்திரனுக்கு பையன் கூட சேர்ந்துருக்கார் புதன். ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா முதல்ல இது எனக்கு எதிரி. அதனால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா கூட சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் பையன் உங்கள் கூட சண்டை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நாட்களில். அதனால் குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க குறிப்பாக குடும்பத் தலைவிகள் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு வருது. உங்கள் உடம்பு, உங்கள் கணவருடைய உடம்பு, உங்கள் குழந்தைகளுடைய உடம்பு, தாயாருடைய உடம்பு, இப்படி யாருக்காவது உடம்பு படுத்தின்னு இருந்துன்னா அதெல்லாம் இப்போ தீர்வை சந்திக்கும். ஆண்களாக இருந்தால், அதாவது குடும்ப தலைவர்களாக இருந்தால் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற அமைப்பு வருது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும். அதே சமயம் எப்போவாவது கடன் வாங்கியிருப்பீங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கினேன், என் பையனுக்கு கல்யாணத்துக்கு கடன் வாங்கினேன் அப்படின்னா அந்த கடனை எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சார் ஹவுசிங் லோன் 20 வருஷமாக கட்டிகிட்டு இருந்தேன் சார் அப்படின்னா இப்போ அது ஹவுசிங் லோன் கிளியர் ஆகும். ஸோ லோன் கிளியர் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய சொத்து வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் சொத்து வாங்கினீங்கன்னா ஆரோக்கியம் சங்கடத்தை சந்திக்கும். ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா சொத்து வாங்க முடியாது. இதில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் உடம்புனால சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால உடம்பை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா வீட்டிலேருந்து படிப்பீங்க. வீட்டிலேருந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். படிப்பில் எங்கேயுமே பிரேக் விழாது. ஆனால் உங்களுடைய உடம்பு மட்டும் கொஞ்சம் சங்கடத்தை சந்திக்கும். அதே சமயம் இந்த கும்பராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். நீங்கள் காதல் விஷயத்தில் போய் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னாலும் அது உங்களுக்கு பொண்ணு வீட்லேயும் பையன் வீட்லேயும் நீங்கள் ஆணாக இருந்து பொண்ணு வீட்டில் சொன்னீங்கன்னா பொண்ணோட அப்பா அம்மா உங்கள்கிட்ட தேவையில்லாமல் சண்டைக்கு வருவாங்க. நீங்கள் பையனாக இருந்து அப்படி பொண்ணாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டிலே உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ காதல் விஷயத்திலும் திருமண விஷயத்திலும் இப்போது அவசரப்படாதீங்க. சனி அதிசார பயிற்சி 2027 நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா காதல் விஷயத்தை ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு செல்பவர்கள், வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ வேலையில் புதுசாக சேர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு இடமாறுதல் ஏற்படும். இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்களால் ஆதாயம் ஏற்படும். நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் சார், சேல்ஸில் இருக்கேன் சார், நான் தான் ப்ராடக்ட் ஹெட்டு சார், நான் தான் ஃபினான்ஷியல் ஹெட்டு சார், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் இஸ் இன்னெவிட்டபிள். மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரி உங்களுக்கு ட்ராவல் மாறாதது. நிறைய ஊர் சுற்ற வேண்டியது இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு நன்மைகள் வருமானு கேட்டால் ட்ராவல் பண்ணால் புதிய அனுபவங்கள் மூலமாகவும் பண வருமானம் ஏற்படும். நீங்கள் புதுசாக தொழில் துவங்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்கள் பேரில் தொழில் துவங்கலாம். அதுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாராவது ஒரு அட்வைஸரை வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம். யாராவது ஒருத்தருடைய அட்வைஸில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தொழில் துவங்குவதற்கான அமைப்பு வருது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, இல்லை உங்கள் ஆரோக்கியமே சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னா இப்போ அதுக்கான மருத்துவ ரீதியான தீர்வுகள் ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த கும்பராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், விவசாயம் தொழிலாக விவசாயம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ பணப்பற்றாக்குறையின் காரணமாக இருந்த தடுமாற்றங்கள் விலகும். இப்போ நீங்கள் பேங்க்கில் லோன் கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இதை கொடுத்துட்டாரு, பேர் என்ன, வைவர் கொடுத்துட்டாரு. இப்போ மறுபடியும் கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம்
கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமி, எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம், திருச்சி மலைக்கோட்டைனா பிள்ளையார், உச்சி பிள்ளையார்னு நினைக்கிறோம். அங்கே உச்சி பிள்ளையார் ஃபேமஸ் கிடையாது, உச்சி பிள்ளையார் தான் ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே உண்மையான தெய்வம்னா தாயுமான சுவாமி. அந்த தாயுமாகிய சிவபெருமான், அந்த தாயுமாகிய சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள். கூடவே உங்களுடைய வீட்டிலேயே ருண விமோசன மந்திரம்னு ஒன்று இருக்குது. யூடியூப்பில் போட்டால் கிடைக்கும், கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். அந்த ருண விமோசன மந்திரத்தை வீட்டில் சொல்லுங்கள். எனக்கு சார் நான் திருச்சி போக முடியாது, எங்கேயும் போகணுங்கிறது இல்லை, இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குது. அந்த தாயுமான சுவாமியுடைய ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிட்டு தினமும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லையா இன்னும் சிம்பிள், உங்கள் அம்மாவை பிரார்த்தனை பண்ணுங்கள், அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்களுடைய அம்மாவின் ஆசீர்வாதம் உங்களை மேலோங்கி நிற்கச் செய்யும். மீன ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். ராசிநாதன் உச்சமாக இருக்கார், கவலையே பட வேண்டாம். எப்பேற்பட்ட சிக்கலையும் ஊதி தள்ளிட்டு போயிடுவீங்க. மரியாதைக்கு குறைவு இருக்காது, மரியாதை உயர்வு ஏற்படும். குழந்தைகள் வம்ச விருத்தி ஏற்படும், குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பும் அதன் மூலமாக பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படும், ஆனால் செலவும் ஜாஸ்தி ஆகும். ஏன் அப்படின்னா, சனி ராசியில் இருக்கார். எதை சம்பந்தமான செலவு அப்படின்னா, கூட இருக்கிறவங்களுக்கான செலவு, நண்பர்களுக்கான செலவு. நிறைய பார்ட்டி அட்டன் பண்ணுவீங்க, புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும், அவர்களுக்கான செலவுகள். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். அதனால் வியாதி இருக்குமா சார்? வியாதி கிடையாது. உங்கள் வியாதிக்கான தீர்வை, அதாவது உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதியை வெளியில் தள்ளுறதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கணவன் மனைவி உறவுலையும் ஒரு புரிதலற்ற சூழ்நிலை இருக்கும். இதில் சுக்கிரன் 7ஆம் இடத்துல 3ஆம் தேதி அன்னைக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 8ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் மனக்கவலை ஏற்படும். அது சம்பந்தமான குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ப்ரொஃபஷ்னல் எனிமிட்டி இருந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எந்த இடத்துலையுமே உங்களுக்கு உங்கள் மரியாதை குறைவு ஏற்படாது. உங்களை பற்றி பெருமையாக தான் பேசுவாங்க, உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். அதே சமயம் தந்தை சார்ந்த விஷயங்களில், தந்தையுடைய ஆரோக்கியத்தில் ஒரு செலவு ஏற்பட்டு பெண் சரியாவதற்கான வாய்ப்பு வருது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பெண் சரியாவதற்கான வாய்ப்பு வருது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் புதிய அனுபவங்களை பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இருக்கிறதுலையே அதிகமான ரிஷபராசிக்கு அடுத்தது ஈக்குவலண்ட்டாக சொல்லலாம், ரிஷபராசிக்கு ஈக்குவலண்ட்டாக சந்தோஷமும் மரியாதையும் லாபமும் ஏற்படுகின்ற ராசி யாருன்னு கேட்டால் இந்த மீன ராசி தான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் மீனராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1, 2, 3, 4, 5ஆம் தேதி காலை 10 மணி வரை, அதன் பிறகு 7ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 8, 9, 10, 11, 12, 13, 16ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல் ஆரம்பித்து 17, 18, 19, 20, 21, 22, 23ஆம் தேதி இரவு 9 மணி வரை, அதன் பிறகு 26ஆம் தேதி விடியற்காலை முதல் 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள். எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ். நீங்கள் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணுமா, இந்த நாட்களில் போங்க. லோன் வாங்க போகிறீங்களா, தாராளமாக போகலாம். குழந்தைகளை படிக்கிறதுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறீங்களா, தாராளமாக போகலாம். நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது எழுத போகிறீங்களா, இந்த நாட்களில் போகலாம். இந்த நாட்களில் எக்ஸாம் இருந்தால் நல்லது. ஆனால் மனசை அலபாய வைக்கக்கூடிய நாட்கள், மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள். செப்டம்பர் 14 விடியற்காலை 1 மணி 26 நிமிடம் முதல் செப்டம்பர் 16 ராத்திரி 10 மணி 45 நிமிஷம் வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பார். இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் மனசில் அலபாயம், மனசில் கவலையை கொடுக்கும்.
தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு கவலையே படாதீங்க, ஒரு பிரச்சனையும் நடக்காது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறாரு 19ஆம் தேதியிலேருந்து. அதனால் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வார்த்தைக்கு பயந்தியோ இல்லை வாய்க்காலில் இருக்கக்கூடிய அந்த அசிங்கத்துக்கு பயந்தியோ அப்படின்ட்டு. அதனால் உங்கள் வார்த்தைக்கு பயந்து உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி மாத பிற்பகுதியில் நீச்ச பங்கம். அதனால் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்பத்தில் உறவுகளின் சங்கமம் ஏற்படும், புதிய உறவுகள், அதாவது குடும்பத்தில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு திருமண யோகம் கைகூடும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான அமைப்பு வருது. அதே சமயம் புதிய நண்பர்களின் அமைப்பால் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய தந்தை சார்ந்த, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், தன்னுடைய தந்தை சார்ந்த ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டு சரியாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் மீன ராசியில் பிறந்த வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர், வேலைக்காக முயற்சி எடுப்பவங்க, வேலைக்கு போகிறவங்க, 2 பேர்த்துக்குமே உங்களுடைய அறிவுத்திறமை வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் நீங்கள் இந்த ஆன்டிக் பொருள் வாங்குறீங்க, ஆன்டிக் பொருள் வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை கெமிக்கல்ஸ் நெருப்பு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் லாபத்தை அதிகமாக பார்க்குறதுக்கு. இத்தனை நாளாக லாபம் ஒரு 10% பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 30% 40% லாபம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் யாரையுமே நம்ப முடியாது. நீங்கள் ஒரு புதுசாக உள்ளே போகிறீங்கன்னா உங்களை சுற்றி எல்லாம் துரியோதனனாக இருப்பான், உங்களை சுற்றி இருக்கிறவன் துரியோதனன், ஆனால் அவனுங்களுக்குள்ள கிருஷ்ணராக இருப்பானுங்க, பார்த்தனாக இருப்பானுங்க. ஸோ அதனால் யாரையும் நம்ப முடியாது. நம்பி கெட்டு போகிறத விட நம்பாமல் கெட்டுறவங்க தான். நீங்கள் யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. நம்பாமல் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு சிக்கல் தான். ஸோ அரசியல் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு இருந்ததுன்னா போகலாம், அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய 7ஆம் இடத்துல புதன் உச்சமடைகிறதுனால 8ஆம் தேதிக்கு மேலே யாரையும் நம்ப முடியாது. ஏன்னா அவங்க அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அந்த நாட்களில் கொஞ்சம் சங்கடத்தை சந்திக்கும். 8லேருந்து 27. ஏன்னா 7ஆம் இடத்துல பாதகாதிபதி சனியின் பார்வையில். ஸோ உங்களுக்கு 2 பாதகாதிபதிகள் பார்வைப்படுவது ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சனி நல்லவராக இருக்கார் இப்போது குரு பார்வையில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக இடுப்பு பகுதியில் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய இடுப்பு பகுதி, மறைவு ஸ்தானங்கள், உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய அந்த மாதாந்திர சுழற்சி மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் ஒரு சிக்கல் இருக்குது. அதே சமயம் கல் ஃபார்ம் ஆகாமல், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், இந்த சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல், அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் அதனுடைய தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்களே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலை. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் செப்டம்பர் மாதத்தில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சிஷ்ட கணபதி மந்திரம் இருக்குது. அதை கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும், யூடியூப்பில் கிடைக்கும். தகுந்த ஆசானை கொண்டு அதை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு உச்சிஷ்ட கணபதி உறுதுணையாக இருப்பார். கூடவே ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள். நல்வழியை ஏற்படுத்தி உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான சாதகமான பலன்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை. அதை தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும்
அந்த கஷ்டத்தை போக்கி உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட லக்ன கற்கள் நம்ம கன்சல்டேஷன் கொடுக்குறோம். அதையும் தெரிந்து கொண்டு அதை நம்மளிடமே வாங்கி உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்வதற்கும் எதிர்காலத்தை வளமாக்கி கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். அதை நம்மிடமே பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.